நான் டிஸ்டன்ஸ்ல டிகிரி முடிச்சிருக்கிறேன். ரெகுலரா ஃபுல் டைம் போய் படிக்கல. எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா? அப்படின்னு சொல்லுங்கன்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. சிம்பிளுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்லயும் எப்படி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்கன்னா, டிகிரி எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா, எ டிகிரி பிராக்கெட்ல கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எ யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை த கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா இப்படி தான் குடுக்குறாங்க. அதனால நீங்க ஒரு யுஜிசி அப்ரூவ்ட் அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழ ஒண்ணு வருது. டிஇபின்னு அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ. அவங்க தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் வந்து ரெகுலேட் பண்றாங்க. அதுக்குள்ள நீங்க உங்க காலேஜ் வந்துருச்சு அப்படின்னா, உங்க யுனிவர்சிட்டி வந்துருச்சுன்னா, அந்த டிகிரி இருந்தாலும், அது டிஸ்டன்ஸ் டிகிரியா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பட் நோட்டிஃபிகேஷன செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் இப்ப ரீசென்ட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். யூனியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீசர்ன்னு ஒரு பேங்க் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஆஃபீசர் லெவல் போஸ்ட். அதுல மட்டும் அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, ஃபுல் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப அத நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதனால மெஜாரிட்டி வந்து டிகிரின்னு தான் கேட்பாங்க. டிகிரின்னு கேட்டா, நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரினாலும் செல்லும். எப்ப? அது வந்து இந்த அப்ரூவிங் பாடிஸ்லாம் இருக்குல்ல. பொதுவாவே இந்த யுஜிசி, ஏஐசிடின்னு சொல்லுவாங்க, ஏஐயுன்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டீஸ். இந்த மாரி அப்ரூவிங் பாடிஸ் இருக்கு. இந்த மாரி கவர்ன்மென்ட் அப்ரூவ்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டீஸ்ல எழுதலாம். சரிங்களா? அதாவது நான் சொல்றது டிகிரி, இளங்கலை பட்டம், பேச்சுலர்ஸ் டிகிரி. டிப்ளோமா கிடையாது. டிப்ளோமான்றது வேற பட்டய படிப்பு. அதுக்கு தனியா இருக்கு. ஓகேவா? டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா? இது வந்து உங்க டவுட். அதனால இது வந்து கண்டிப்பா நீங்க எந்த ஒரு பயப்படவும் வேண்டாம். டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருக்கீங்க, யுஜிசி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டினா தைரியமா அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன ஒரு வாட்டி பார்த்துட்டு. சரியா?